இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் அருமையாய் 7 மாதங்களை ஆண்டவர் கிருபையாய் நம்மை கடக்க செய்தார். இந்த 8வது மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதார வசனமாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. தேவன் இங்கே ஆபிரகாமை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தைன்னா, ஆபிரகாமே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? ஆனால் நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்கிறது. முதல் யுத்தம், வேதத்தில் முதல் போர் நடக்கிறது. அந்த போரில் ஆபிரகாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ராஜாக்கள் அவருக்கு எதிராக வந்து என்ன செய்கிறாங்க, சோதம் குமாராவுக்கு எதிராக வந்து அங்கே அவருடைய தம்பி ஆபிரகாமுடைய தம்பி லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லா உடைமைகளையும் என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கொண்டு சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருக்கிற 318 பேரை, அவருடைய வீட்டில் வேலை செய்கிற 318 பேரை அழைத்து கொண்டு போய் அந்த அரசர்களை தோற்கடித்து தன்னுடைய தம்பி ஆகிய சகோதரன் ஆகிய லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருகிற இந்த மனிதன், இந்த ஆபிரகாம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார்? மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறார். பல அரசர்களை தோற்கடித்து ஜெயத்தை பெற்று கொண்டு வந்த ஆபிரகாமை பார்த்து தேவன் பயப்படாதே அப்படின்னு சொல்றார். ஏன் என்றால், இந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா முதல் போர், ஆமென், முதலாக இந்த வார்த்தை பயப்படாதே அப்படின்று வேதத்தில் முதல் முறையாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வருகிறது. அப்போ இந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்த ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஏன்னா அவருடைய படைபலம் 318 தான். தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற 318 பேரை கொண்டு போய் பல அரசர்களை அவரை வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அவர்களை தோற்கடித்து அவருக்கு எதிராக அவங்க என்ன செஞ்சாங்க, செயல்பட்டு வெற்றியை பெற்று கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு பயம் வருது. இன்னும் அநேக அரசர்கள் நமக்கு எதிராய் வரும்போது, எனக்கு எதிராய் வரும்போது நான் என்ன செய்வேன், என்கிட்ட படைபலம் அவ்வளோ இல்லையே அப்படின்னு ஒரு வேளை அவர் பயந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இங்க அவரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ, ஆமென், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை தேற்றுவதை நாம் பார்க்கிறோம், பலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ ஜெயங்களை, எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ ஆச்சரியமான காரியங்களை நமக்கு செய்தாலும் அவர் என்ன செய்கிறாரு, நம்ம என்ன செய்கிறோம், சில நேரங்களில் நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பயந்து போய் கொண்டு இருக்கிறோம். தனிமையை பார்த்து பயப்படுறோம், தோல்வியை பார்த்து பயப்படுறோம், வறுமையை பார்த்து பயப்படுகிறோம், வியாதியை பார்த்து பயப்படுகிறோம், முதுமையை பார்த்து நாம் பயப்படுகிறோம், பிசாசை பார்த்து நாம் பயப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் மரணத்தை பார்த்து நாம் பயப்படுகிறோம், தீய மனுஷர்களை பார்த்து நாம் பயப்படுகிறோம். இப்படியா அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. மீடியா, சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ரொம்ப பயமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் திடுக்கிடும் செய்திகள், துர்ச்செய்திகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், இயற்கை சீற்றங்களினால ஏற்படுகிற கொடூரமான விளைவுகளினால ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்களிலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது தான், விசுவாசம் இருக்கிறது தான். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளைகளிலிருந்து முதியோர் மட்டும் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு காரியம். சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பயம்னா, தனிமையாக இருந்து அவங்க பயப்படுவாங்க, பிசாசுனா பயப்படுவாங்க. வாலிப பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு தோல்வி வந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் பயப்படுவாங்க, ஏதாவது பாவம் செய்தால் பயப்படுவாங்க. அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு என்ன பயம், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், என்ன படிக்க வைக்கணும், என்ன அவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம கொடுக்கணும், இப்படி பெற்றோர்களுக்கு பயம். முதியவர்களுக்கு என்ன பயம், வியாதி வந்துருச்சு, நமக்கு வயசாயிருச்சு, ஐயோ மரணம் வரப்போதே, இப்படியா கீழே சின்ன பிள்ளையிலிருந்து பெரியோர் மட்டும் என்ன செய்யறோம், ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்
நமக்கு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்துல. பயப்படாதே. ஹல்லேலூயா. வேதத்துல முதன்முறையாக ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிற எந்த காரியத்தை குறித்தும் நீ பயப்படாதே. நான் என்ன செய்றேன், உனக்கு உதவி செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு என்னுடைய நன்மையின் கரங்களினால உனக்கு உதவி செய்கிறேன். ஆமென். நான் உனக்கு கேடகமா இருக்கிற பலனா இருக்கு, உன்னை நான் பலப்படுத்து, என்னுடைய பலத்தை கொடுத்து உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு சொல்றார். இன்றைக்கு நீங்க பயந்து போன ஒருவேளை நீங்க சூழ்நிலையில் காணப்படுக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கேடகமாக இருப்பேன், உனக்கு மகா பெரிய பலனாக இருக்க. இந்த பயம் என்பது பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய ஒரு முதல் ஆயுதம் அப்படி சொல்லலாம். அவன்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பயம் என்ற ஆயுதத்தை நமக்கு காண்பித்து கொடுத்து என்ன செய்வானா, எப்பேற்பட்ட மன வலிமை உள்ள ஜாம்பவான்களை கூட அவன் வீழ்த்து விடுவான் இந்த பயம் என்ற ஆயுதத்தை. அதனால தான் ஆண்டவர் அவங்ககிட்ட பயம் என்ற ஆயுதம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்றார், அந்த பயத்தை முறிக்கிறதுக்கான நான் ஆயுதங்களை உனக்கு தருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஆயுதங்கள், பயத்தை முறிக்கத்தக்கதான ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க் 5:36 லூக்கா 8:50 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நீங்க 1 யோவான் 4:18 சொல்லப்பட்டிருக்கும், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்பிலே பயம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8:15 சொல்கிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது. சங்கீதம் 118:6 சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எபிரேயர் 13:5-6 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ இத்தனை வசனங்களை நான் வாசித்தேன். இப்போ பிசாசு பயம் என்ற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் தேவன் நமக்கு வேறு 4 ஆயுதங்களை கொடுக்கிறார். என்ன ஆயுதம்? விசுவாசம் என்ற ஆயுதம், தெய்வீக அன்பு, ஆண்டவர் மேல் வைத்துள்ள அந்த தெய்வீக அன்பு என்ற ஆயுதத்தை தருகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்ற ஆயுதத்தை தருகிறார், தேவ பிரசன்னம், தேவனுடைய சமூகம் என்ற ஆயுதத்தை நமக்கு கொடுத்து என்ன செஞ்சாரு, பயத்தை நீக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4 ஆயுதங்களும் நமக்குள்ள இருக்கும் பொழுது, விசுவாசம், தெய்வீக அன்பு, பரிசுத்த ஆவியானவர், தேவ பிரசன்னம், இந்த 4 ஆயுதங்களும் நமக்குள்ள இருக்கும் பொழுது பயம் என்ற ஆயுதத்தை நாம் முறிக்க முடியும், பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும், பயம் இல்லாமல் ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும். அல்லேலூயா. எதை குறித்து நாம் பயப்படுத்தவில்லை. இன்றைக்கு நடக்கிற கொடிய சம்பவங்கள், கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் தேசத்தில் பார்க்கிற அநேக சம்பவங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவர் மேல விசுவாசமாய் தேவனுடைய அன்புல பூரணப்படு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல எப்பொழுதும் களி கூர்ந்து தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது இந்த பயத்தை நாம் நீக்க முடியும். அல்லேலூயா. வேதத்துல ஒரு 3 சூழ்நிலைகளை நான் உங்களுக்கு சுற்றி காண்பித்து, இந்த 3 சூழ்நிலைகளில் பயந்த பிள்ளைகளை தேவன் எப்படி பாதுகாத்தார், உதவி செய்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக ரூத் 3:11 ரூத் 3:11 இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வே, நீ குணசாலி, ஆமென் என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். இங்கே ரூத் என்ற மகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில அவ பயந்து கொண்டிருக்கிறார். கணவன் இறந்துட்டாங்க, ஆதரவற்ற ஒரு சூழ்நிலை, அனாதையான ஒரு சூழ்நிலை, திக்கற்ற ஒரு சூழ்நிலை. அவளை பராமரிக்க, அவளுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. ஆனால் இந்த ரூத் சரித்திர புத்தகத்தில் 5 காரியங்களே தேவன் நமக்கு அழகாய் சுட்டி காண்பிக்கிறார். 1 அன்பு, 2வது கடமை, 3வது பரிசுத்தம், 4வது பாதுகாப்பு, 5வது உயர்வு. அல்லேலூயா. இந்த 5 காரியங்களை உள்ளடக்கியதுதான் ரூத் சரித்திர புத்தகம். அன்பு மருமகளுக்கும் அந்த மாமியாருக்கும் இடையே உள்ள பாசத்தை அழகாய் காண்பிக்கும். கடமை, அந்த மூவருடைய கடமை. இதில் மூவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருன்னா ரூத், நகோமி, போவாஸ்.
மூவரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடமைகளை அழகாய் செய்திருப்பார்கள். ரூத் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்திருப்பாள். நகோமி மருமகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை அழகாய் செய்திருப்பாள். போவாஸ் இந்த ரூத்துக்கும் நகோமிக்கும் செய்ய வேண்டிய கடமையை அழகாய் செய்திருப்பார்கள், நிறைவேற்றி இருப்பார்கள். மூன்றாவது பாதுகாப்பு. ஆண்டவருடைய அரவணைப்பில் வருகிற ஒவ்வொருவருக்கு பாதுகாப்பு என்பதை இந்த ரூத் சரித்திர புத்தகம் நமக்கு சுட்டி காண்பு. பரிசுத்தம். எல்லா சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதற்கு போவாசையும் ரூத்தையும் இங்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கும். உயர்வு. அப்போ ஆண்டவரை பின்பற்றுகிற, உண்மையாய் பின்பற்றுகிற மனதை உடையவர்களை தேவன் நிச்சயமாய் உயர்த்துவார் என்று இந்த 5 காரியங்களை இந்த அழகா அந்த ரூத் சரித்திர புத்தகம் நமக்கு உள்ளடக்கி சொல்லுகிறது. அப்ப இந்த ரூத் ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில அவங்க வராங்க. அப்ப போவாஸ் பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், இளம் பெண்ணே, இனிமேல் நீ பயப்பட வேண்டாம், நீ கேட்கும் உதவியை உனக்கு செய்வேன், நீ மிகவும் சிறந்த பெண் என்பதை நகரத்தில் உள்ள அனைவரும் அறிவார்கள். தூய தமிழ்ல சொன்னா இப்படிதான், நீ கேட்கும் உதவியை உனக்கு செய்வேன், நீ பயப்படாதே, இனிமேல் நீ பயப்பட வேண்டாம். ஒருவேளை இந்த நாட்களில் ஆதரவற்ற சூழ்நிலையில நீங்க இருப்பீர்கள் என்றால், திக்கற்ற ஒரு சூழ்நிலை, எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, என்னை பராமரிக்க ஒருத்தரும் இல்லை, அப்போ நான் தனியா இருக்கிறேன், அப்படி இந்த ரூத்தை போல ஒரு உதவியற்ற சூழ்நிலையில, ஒரு ஆதரவற்ற சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு போவாஸ் என்பது கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டவர். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆதரவற்ற சூழ்நிலை இருக்கிற உனக்கு நீ கேட்கும் உதவியை உனக்கு செய்வேன். நீ என்ன கேட்கிறாயோ, தேவ சமூகத்துல ஆதரவற்ற சூழ்நிலை என்ன வேண்டி கொண்டிருக்கிறாயோ, என்ன கேட்டு கொண்டிருக்கிறாயோ, இது தேவ சமூகத்துல என்ன ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்துல எதற்காக நீ உதவி அந்த உதவி எனக்கு வேணும், இப்படிப்பட்ட உதவி எனக்கு வேணும் என்று நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்துல நீ கேட்கும் உதவியை ஆண்டவரே உனக்கு செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. திக்கற்ற, ஏன்னா வேதம் சொல்லுகிற சங்கீதம் 10:14, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர்தான், தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்போ மனுஷரிடத்தில் நம்ம உதவி கேட்பதை தவிர்த்து விட்டு தேவ சமூகத்தில் இவங்க பாருங்க, உண்மையாய் தேவனை பின்பற்றி வந்ததுனால, அப்போ கர்த்தருடைய அரவணைப்புல வந்ததுனால அவங்க ஒரு காரியத்தை செய்வாங்க. இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மாமியார் சொல்லுகிறபடி அவள் செய்தாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவங்க மாமியார் என்ன சொன்னார்களோ அதன்படி அவங்க கீழ்ப்படிந்து அவங்க சொல்லை கேட்டு செய்ததுனால கர்த்தர் மிகப்பெரிய ஒரு உயர்வை ஆண்டவர் ரூத்துக்கு கட்டளையிட்டார். அவருடைய அரவணைப்புக்குள்ள வந்ததுனால எந்த மனுஷரை நோக்கி போலங்க, அவங்க மாமியார் சொன்னபடி, இஸ்ரவேல் வழக்கத்தின்படி மாறாக கூட அவங்க செயல்பட, இஸ்ரவேல் வழக்கத்தின்படி அவங்க மாமியார் நகோமி என்ன சொன்னாலோ அந்த சொற்படி கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, வரும்பொழுது அந்த போவாஸ் கண்களில் அவங்களுக்கு தயவு கிடைக்கிறது, போவாஸ் கண்களில் உதவி கிடைக்கிறது, பெரிய உயர்வை தேவன் கட்டளையிட்டார். பயப்படாதீங்க. உதவியற்ற சூழ்நிலை இருக்கிறீங்களா, யாருக்கிட்டையும் போவாதீங்க. தேவ சமூகத்தில் அவருடைய செட்டைகளின் நிழலில் மறைவில் இப்போ உட்கார்ந்து அல்லேலூயா அவர்கிட்ட உதவி கேளுங்க. அப்பா, நீங்கள் தான் எனக்கு சகாயர், உதவி செய்கிற ஒரு ஒத்தாசை அனுப்புகிறவர் நீங்கள் தான் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த சூழ்நிலை, ஆதரவற்ற சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆதரவற்ற சூழ்நிலை பயந்து போன உங்களுக்கு பயத்தை நீக்கி நீங்கள் கேட்கிற காரியங்களை, நீங்கள் விண்ணப்பிக்கிற காரியங்களை, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமுடைய தேவனாயிருக்கிறார். முதல் சூழ்நிலை, ஆதரவற்ற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் உதவி செய்வேன், உங்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 2ஆவதாக ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10 நம்ம 14 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெற்றி லட்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்க யாக்கோபுக்கு அருமையான, அதாவது யாக்கோபு நீங்க 8ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அங்க என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, தெரிந்து கொண்ட ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள்,
நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கவலைப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே, நான் உனது தேவன். நான் உன்னை பலமுள்ளவனாக செய்திருக்கிறேன். நான் உனக்கு உதவுவேன் என்று எனது நன்மையாகிய வலது கையில் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது இரண்டாவது என்ன சூழ்நிலைனா, பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் அவரை என்ன செஞ்சாங்க? எதிரிகள் தாங்க இருந்தாங்க. நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட, ஒருவேளை நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையாய், ஊழியம் செய்கிற பிள்ளையாய் ஆமென் இருப்போம் என்றால் நம்மை சுற்றிலும் எதிரிகள் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கோபமா இருப்பாங்க, நம்ம பார்த்து நம்மை பகைப்பாங்க, நம்ம எதிர்ப்பாங்க, நம்மோடு எப்பொழுதும் போராட ரெடியா இருப்பாங்க. ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா, இவங்களை வலையில சிக்க வைக்க. ஹல்லேலூயா. அப்படியா நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நமக்கு எதிராகவே எப்பொழுதும் இருப்பார்கள். நீ தெரிந்து கொண்ட தேவ பிள்ளையாய் இருப்பாய் என்றால், ஆண்டவருக்கு சிநேகிதனாய், ஊழிய செய்கிற பிள்ளையாய், நீ துதிக்கிற பிள்ளையாய், ஜெபிக்கிற பிள்ளையாய், வேதத்தை வாசித்து ஆராய்ச்சி செய்கிற பிள்ளையாய், வேதத்தின்படி நடக்க இருக்கிற பிள்ளையாய், மனதுடைய பிள்ளையாய் நீ இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நம்மை சுற்றிலும் எதிரிகள் வருவார்கள், நம்மை பகைப்பார்கள், நம்மை விரோதிப்பார்கள், நம்மேல கோபமா இருப்பாங்க, எரிச்சலா இருப்பாங்க. எப்பொழுது இவங்களை விழ வைக்கலாம், எப்பொழுது இவங்களை குற்றச்சாட்டி ஏதாவது குற்றம் கண்டு, எப்படி தானியேலை பார்த்தீங்கன்னா ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. தானியேல் ஒரு தவறு செய்யலாம், ஆனால் அப்படி போல ஜனங்கள் ஏதாவது இவங்கள்ட்ட கண்டுபிடிச்சி இவங்களை எப்படியாவது குழியில தள்ளிடலாம் அப்படின்னு ரெடியா இருப்பாங்க. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றில எதிரிகள் இருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா முதல் வசனம், தீவுகளேன்னு போடப்பட்டிருக்கு. கடற்கரை நாடுகளான எகிப்து, சின்ன ஆசியா, துருக்கி, பாலஸ்தீனா, இப்படி சுற்றி அவங்களுக்கு எதிரிதான் இருந்தாங்க. எப்படியாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும், அவங்களை நிர்மூலமாக்கணும், அவங்களை எல்லாரையும் அழித்து போடணும், அவங்களுக்கு இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் அதிக. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட சூழ்நிலை தெரிந்து கொண்ட யாக்கோபே பயப்படாதே, யாக்கோபே என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆமென் தேவனும் மீட்பருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவரும் வேதத்தில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆமாம் சிஸ்டர், என்னை சுற்றில எதிரிகள் தான் ஆண்டவரே. அப்பா, எங்களை சுற்றில எதிரி தான் இருக்கிறாங்க, எங்களை பகைக்கிறாங்க, காரணமே இல்லாமல் பகைக்கிறாங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடித்து எங்களை நோகடிக்கிறதுல இருக்கிறாங்க, எங்களை அவமானப்படுத்த ரெடியாக இருக்கிறாங்க, எங்களை வெட்கப்படுத்த ரெடியாக, எங்களை தான் கார்னர் பண்ணுறாங்க, எப்பொழுதும் எங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாரையும் விட்டுறாங்க. ஆனால் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதிகள் அதிகமாக சுற்றிலும், எங்கு பார்த்தாலும் வலது பக்கத்தில், இடது பக்கத்தில், முன்னாடி பின்னாடி நம்மை சுற்றிலும் எதிரிகள் இருப்பார்கள். கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களே அவமானம் அடைவார்கள். உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவர்கள் அவமானம் அடைவார்கள். அல்லேலூயா. உன்னை பகைக்கிறவர்கள் மறைந்து தொலைந்து போவார்கள். அல்லேலூயா. நம்மை எதிர்ப்பவர்கள் காண முடியாது, அவர்களை தேடியும் காண முடியாது. நம்மோடு போராடுகிறவர்கள், போரிடுகிறவர்களை முழுவதும் மறைந்து போவார்கள். அல்லேலூயா. அவர்கள் இல்லாமல் போவார்கள். ஆமென். தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். சத்துருக்கள் அவர்கள் எப்படி போடுவாங்க? அவர்களுக்கு ஆண்டவர் முக்காடை போடுவார், நமக்கு அவங்க முக்காடு போடலாம், வெட்கத்தை அவமானத்தை உடுத்தலாம் ரெடியா இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவர்கள் மீதிலோ உங்கள் கிரீடம் பூக்கும். அல்லேலூயா. உங்கள் சத்துருவுகளுக்கு நித்திய வெட்கம், நித்திய லட்சியாய் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறான். ஒருவேளை பாதுகாப்பற்ற சூழ்நிலையில நாம் இருப்போம் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனது தேவன், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு சகாயம் செய்வேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவரை இன்றைக்கு வாக்குப்படுகிறார். பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஆண்டவர் நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறாரு? அவருடைய கண்ணின் மணி போல. யாராவது அவருடைய கண்ணின் மணியை தொட முடியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி அவருடைய கண்ணின் மணிக்குள்ள வச்சு நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். அம்மேன். தேவ தூதர்களை சுடரொளி பட்டயத்து வைத்து நம்மை பாதுகாக்கிறார். நம்மை சுற்றிலும் தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பற்ற சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே. எதிரிகளை பார்த்து, துன்மார்க்கரை பார்த்து, உன்னை பகைக்கிறவர்கள் அவர்களெல்லாம் துரும்பாய் போவார்கள், சாம்பலாய் போவார்கள். வேதத்தில் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை தண்ணீரை போல உடை
விரைந்து ஓட பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருக்களை ஆண்டவர் அழிப்பார். பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லி அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையை மாற்றி தேவன் தாமே அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக ஹல்லேலூயா, அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 24 வசனம். அப்போஸ்தலர் 27:24. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. இங்கே முதலாவதாக ரூத்துக்கு ஆண்டவர் பயப்படாதே சொல்லி உதவி செய்கிறார். ரெண்டாவது, ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கிற ரூத்துக்கு உதவி செய்தார் பயப்படாதே என்று சொல்லி. ரெண்டாவது, தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளை பார்த்து பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பை அளிப்பேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக இங்கே பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். மூன்றாவது சூழ்நிலை நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஆதரவற்ற சூழ்நிலையை மாற்றுகிறார். ரெண்டாவது பாதுகாப்பற்ற சூழ்நிலையை மாற்றுகிறார். மூன்றாவது நம்பிக்கையற்ற சூழ்நிலையை மாற்றுகிறார். இங்கே நம்பிக்கை இழந்த பவுலும் அவரோடு கூட இருந்தவர்களும். ஹல்லேலூயா. ரோமாபுரிக்கு பயணம் செய்கிறார் பவுல். கப்பலில் ஒரு கைதியாக போகிறாரு. அவரோடு கூட 276 பேர் போகிறாங்க. ஹல்லேலூயா. கைதியாய் கப்பலில் ஏறுறாங்க ரோமாபுரி பயணத்தில். அப்போது ஒரு பெரிய புயல் எல்லாம் நமக்கு தெரிய சரித்திரம். பெருங்காற்று வந்து கப்பல் சேதம் உண்டாகிறது. கப்பல் முழுசாக அழிஞ்சு போயிடுச்சுங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இனி அவங்க கரை சேர்வாங்களா அப்படின்னு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இங்கே பவுலுக்கு அருமையான ஒரு வார்த்தை தேவதூதன் வந்து சொல்கிறார், பவுலே நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். உன்னோடு கூட இருக்கிற யாவருக்கும் தேவன் என்ன செய்கிறார், தயவு பண்ணினார். பவுலுக்கு மாத்திரம் அல்ல, அவனோடு கூட இருந்து பயணம் செய்த எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்பிக்கையை தந்து அவர்களை கரை சேர வைக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே அருமையாக இங்கே போடப்பட்டிருக்கும் 20ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. பவுல் சொல்கிறார், முழுமையும் தப்பி பிழைப்போம் அப்படின்னு நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே தூதனானவர் வந்து பவுலை திடப்படுத்துகிறார், வார்த்தையினால திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்துல வந்து நின்று, அப்போதான் சொல்றார், பயப்படாதே அப்படி சொல்றார். ஆனபடினாலே மனுஷரை திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில பவுல் தேவன் மேல நம்பிக்கையாயிருந்தார், அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையாயிருந்தார். தேவன் கொடுத்த வாக்குறுதி வாக்கு தத்தத்தின் மேல அவர் நம்பிக்கையாய் இருந்ததுனால நம்பிக்கையற்ற சூழ்நிலையில அவங்க என்ன செஞ்சாங்க, கரையை சேர்ந்தார்கள். அவரோடு கூட பயணம் செய்த அத்தனை பேரும் தேவன் பவுல் நிமித்தம் காப்பாற்றினார். அல்லேலூயா. ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் கரை சேர்வனா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஆண்டவரே நான் கரை சேர்வனா, ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்கிறது, ஆண்டவரே இந்த காரியம் முடியுமா, கைகூடி வருமா ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்ப வேதனையோடு காணப்படுவீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நம்பிக்கையற்ற சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். எத்தனையோ வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது சூழ்நிலைகள் மத்தியில் தேவன் நிச்சயமாக தேவ பிள்ளைகளோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாம் விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது வாக்கு தத்தங்களை சொல்லும் பொழுது தேவன் நம்மை மறுரூபப்படுத்துவதை நாம் காண முடியும். ஆமென். ஆண்டவர் நம்மை சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக நேர்த்தியாக அழகாய் ஆண்டவர் நம்மை கொண்டு சேர்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம் இங்க பவுல் வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டார். நம்பிக்கையற்ற சூழ்நிலை வார்த்தை வந்ததுன்னு அப்படியே பிடிச்சிட்டார். அருமையா ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார், ஹல்லேலூயா. கைதியாக கப்பல் ஏறிய பவுல் கேப்டனாக செயல்பட்டார் என்று சொல்லி, ஹல்லேலூயா. அப்படியா கைதியாய் போனவர் கேப்டன் எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, ஆனால் கைதியாய் இருந்த பவுல் ஆமென் அன்றைக்கு அங்கு அவர் எல்லாருக்கும் கேப்டனாக மாறி ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு அதை சார்ந்து கொண்டு அதை பிடித்து கொண்டு அவர் என்ன செஞ்சார், கரை சேர்ந்தார். இன்றைக்கும் தேவ வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்வோம். ஆமென். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாக்கு தத்தங்கள் வரும் பொழுது அதை நாம் பிடித்து கொண்டு
தேவ சமூகத்துல அந்த வார்த்தைகள் மேல நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் சேர வேண்டிய நாம் பிடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் பிடித்துக்கொள்ள கிருபை செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிற தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். பயப்படாதே ஆபிரகாமே, பயப்படாதே. ஆபிரகாம் என்ற இடத்துல உங்க பேரை எழுதி கொள்ளுங்க, உங்க பேரை எழுதி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற மாதிரி ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று அன்றைக்கு ஆபிரகாமை தேற்றின தேவன், ரூத்தை தேற்றின தேவன். ஹல்லேலூயா. அப்பா, தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை தேற்றின தேவன். பவுலை தேற்றின தேவன். ஆண்டவரே, பலப்படுத்தின தேவன், அவர்களை உற்சாகப்படுத்தின தேவன். பயப்படுகிற சூழ்நிலை, ஆதரவற்ற சூழ்நிலையில, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில அவர்களுக்கு பயப்படாதே என்ற வார்த்தையை சொல்லி அவர்களை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன். இன்றைக்கும் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் அநேக சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே அப்பா, அந்த சூழ்நிலையிலிருந்து பிள்ளைகளை நீங்க வெளியேற்றும்படியாய், வெளியே கொண்டு வரும்படியாய், பயப்படாதே என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீங்க சொல்லும்படியாய் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே நம்பிக்கை உள்ளவர்களாய் அப்பா, உம்முடைய செட்டைகளின் ஆண்டவரே அரவணைப்புக்குள்ள அப்பா நாங்கள் வருகிற பிள்ளைகளாய், தெரிந்து கொண்ட பிள்ளைகளாய், ஆமென் ஸ்தோத்திரம், எப்பொழுதும் உண்மையே சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த பயத்தை நீக்கி ஆண்டவரே அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றி அவர்களுக்கு ஆண்டவரே வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, ஆமென் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.